ஓகே, இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு, வேலையும் ஆரம்பிச்சிருச்சு. ரவா தோசை ரவா. கடைக்குள்ளே வந்து பார்த்தா நெருப்பமாக இருந்துச்சு. இப்போ தான் எல்லா ஆர்டரையும் ஹோல்சேல் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக நிற்கிறேன். அப்பா, வேலை கடுமையாக ஆரம்பிச்சிச்சு இன்றைக்கி. நண்பர்களே, இதுதான் அந்த குட்டி போட்டிருந்த பூனை. எங்கே பார்த்தாலும் அங்கங்கே அப்படியே சோகமாக போய் படுத்துக்குது. காய்ச்சலா இல்லை உடம்பு முடியலையா என்ன ஏதுன்னே தெரியல இருக்குது. பாவமாக இருக்குது. அங்கே தண்ணி பட்டுற அடியில் இல்லை ரொட்டி மேசை கடியில் அங்கிட்டு இங்கிட்டு போய் வந்து படுத்துக்குதுங்க. எங்கே மிதிப்பட்டுருமோ என்னமோன்னு நடக்கும்போது அது வேறு பயமாக இருக்குது. ரொம்ப சோகமாக இருக்குது பார்க்கவே. அதில் கஷ்டமாக இருக்குது. ஸோ சேட். அதுங்க குட்டிங்க வேறு கண்ணு மூச்சு அங்கிட்டு இங்கிட்ட ஆள் நடமாட்டமாக இருக்குது. அதுலேயும் அதில் ஒரு குட்டி மட்டும் கத்திக்கிட்டே கிடக்கு. இப்போ தான் சாப்பிட்டேன். எப்படி இருக்கு வயிறு? சாப்பிட்டாலே இதுதான் பிரச்சனை. என்னடா மூச்சு? அங்கேருந்து நான் நடந்து வந்து இப்படி பாதையில் படுத்துருக்கு பாவமாக. இந்த பூனையை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இப்போ தான் ஐஸ் கட்டி சாப்பிட்டேன். நாக்கு இந்த மாதிரி இப்போ வளட்டுது நாக்கு. அந்த பூனை மாதிரி தான். இந்த பூனைகிட்டேருந்து ஒரு பாடம் கற்றுக்குங்க. அந்த பூனை இப்போ தான் குட்டி போட்டிருக்கு. அதனாலேயா என்னன்னு தெரில, அது ஒரு மாதிரி இப்படி சொங்கி மாதிரி போய்கிட்டு இருக்குது. உடல்நல குறைவுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஆரோக்கியமாக இருக்கிற வரைக்கும் தான். நம்மளுக்கு ஆரோக்கியத்தில் உடலில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அப்படி தான். அதை வேறு யாருமே வந்துட்டு, இப்போ நமக்கு ஒரு கடன் அப்படின்னா மற்றவங்க வந்துட்டு நம்மளோட பிள்ளையோ நம்மளோட சொந்த பந்தமோ நம்மளோட அண்ணன் தம்பியோ மனைவியோ யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு இந்த கடனை நீ என்னால் அடைக்க முடியல, நீ அடைச்சிரு அப்படின்னு சொல்லலாம். நம்மக்கிட்ட இந்த சாஸ் பாட்டில் வந்துட்டு வெயிட்டாகவே இருக்குது, இது நீ கொஞ்சம் நேரம் வச்சிருன்னு சொல்லிட்டு வேறு யார்ட்டே கொடுத்து அந்த சுமையை நீ வாங்க வெயிட் தாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இந்த வலி வேதனை, காய்ச்சல், உடல் ரீதியாக பிரச்சனை ஏதாவது இது மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா மற்ற யாரும் தாங்க முடியாது. அதனால் உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ அந்த பூனைக்கு வந்த நிலமை தான். அந்த வலியை நாம் தான் தாங்கி ஆகணும். எனக்கு ரொம்ப வலிக்குது, தலை ரொம்ப வலிக்குது, இந்த தலைவலியை ஒரு கொஞ்சம் நீ ஒரு 5 நிமிஷம் வச்சுக்க அப்படி சொல்லிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேயோ உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேயோ யாருக்கிட்டேயுமே கொடுக்க முடியாது. அதை நம்ம தான் தாங்கி ஆகணும். ஓகே, நம்ம உடம்பை நம்ம தான் பார்த்துக்குங்க. இன்றைக்கி வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல, கட்டை வந்த உடனே கூட்டம் அலமோதிக்கிட்டு இருக்கு, சாவடியாக போயிட்டுருக்குன்னு. இன்றைக்கி ஏதோ லீவான், ஹாலிடேவா நாளைக்கு ஏதோ லீவா மலேசியா. அதான் இந்த ஆஃபீஸ்லாம் லீவ் விடுவாங்கள்ல, நம்ம ஊர்லலாம் அரசு விடுமுறை சொல்லுவாங்கள்ல, அது போல் ஏதோ லீவான். அதுக்கு வந்துட்டு நைட்டே கூட்டம் ஏறிடுச்சு. அப்புறம் சனி ஞாயிறில் வெள்ளிக்கிழமை நைட்டே அடி பிரித்து எடுத்துருவாங்க. ஒரு முன்னிலேருந்து ஒரு 3 நாள் சாவடியாக தான் இருக்க போகுது. ஓகே, சந்திப்போம். அது போக இன்றைக்கி ஃபுட்பால் மேட்ச் வேறு இருந்திருக்கும் போல், ஏதோ ஒரு முக்கியமான ஃபுட்பால் மேட்ச்சு. இப்போ மணி 5:28. இது வரைக்கும் அடி பிரின்னு பிரித்து எடுத்துகிட்டு இப்போ தான் போயிருக்காங்க கஸ்டமர்ஸ். இப்போ தான் சாப்பிட்டு முடித்தேன். இப்போ நான் லைவ் போடணும். லைவில் என் தொப்பையை பார்த்துட்டு தொப்பண்ணுவீங்க. இப்போ தான் சாப்பிட்டேன், அதனால் தொப்பையாக தான் இருக்கும். ஓகே, போய் ரொட்டி ஸ்டாக் ஏற்றுவோம். 8 மணி வரைக்கும் ஓட்டணும். ஓகே, வேலை முடிஞ்சு ரூமுக்கு வந்துட்டேன். கடைசி நேரத்தில் தான்ப்பா ஒரு குத்துது. சிங்கம்ல உங்ககிட்ட வந்தாச்சு. சூரியன் உதிச்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு நேற்றுக்கு நாள் முடியுதுன்னு அர்த்தம். ஓகே, வெயிலில் எப்போ தான் நம்ம பாடி படுறது? நோய் வந்துடும் வெயிலே பாடி படலைன்னா. சரி, ஓகே, குளிச்சுட்டு பாருங்க அப்படி வேறுத்துருங்க. ஒரு வேலை குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு சின்னதாக ஒரு மெடிடேஷன் போட்டுட்டு
தூங்கிடுவோம். ஓகே, இந்த நாள் எந்த ஒரு குடிமதியும் இல்லாத ஒரு நாளாக நான் கடந்திருக்கேன். ஓகே, அதுக்கு காரணம் நீங்கள் தான். ஏன்னா இதே போல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறது, எனக்குன்னு ஒரு 3 பேர் தொடர்ந்து பார்க்குறீங்க. லைவ் போடும்போது சில பேர் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. எந்த நேரம் லைவ் போட்டாலும் வரதுக்குன்னு ஆள் இருக்கப்பா. எந்தெந்த டைமில் போட்டால் இந்தந்த ஆட்கள் வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கிராப்பே இருக்குது என்கிட்ட. ஓகே, இந்த நாள் முடிஞ்சிச்சு. என்ன மாதிரி இருக்கணும்னு நினைங்க. எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையிடாதீங்க. மேலணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க என்ன மாதிரி. ஓகே, வேறு பார்த்து பத்திரமா இருங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்த்தா தான் கண்டென்ட் புரியும். ஓகே, இது வெறும் விளாக் வீடியோஸு, சும்மா பொழுதுபோக்கு அதெல்லாம் கிடையாது. இது இந்த சேனல் என்னோடய வாழ்க்கை. சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பார்த்து பத்திரமா இருங்க. பாய். நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம்.